தற்போதைய அண்மை செய்தி. மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை கொடுமை செய்த காவலர் மற்றும் தந்தையுமான ஆய்வாளரை பிடிக்க 3 தனிப்படை அமைக்கப்பட்டுள்ளது. மதுரையில் வரதட்சணை கேட்டு மனைவியை வரதட்சணை கொடுமைக்கு உள்ளாக்கி சிகிச்சை பெற்று வரும் பெண் அளித்த புகாரின் அடிப்படையில் தனிப்படைகள் அமைக்கப்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் சல்மான் வழங்க கேட்கலாம். சல்மான், இதுகுறித்த கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். தேனி மாவட்டத்தைச் சேர்ந்த தனியார் பள்ளி பெண் ஆசிரியர் ஒருவர் மதுரையில் உள்ள அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் பணிபுரியக்கூடியும் பூபாலன் என்பவரை திருமணம் செய்து 2 குழந்தைகள் உள்ள நிலையில் அவர் வரதட்சணை கேட்டு பூபாலன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்ந்து தொந்தரவு அளித்ததாக கூறி கொடுமைக்கு ஆளாக்கியதோடு பூபாலன் அவர்களுடைய மனைவியை தாக்கியது தொடர்பான ஆடியோவை தனது சகோதரி மூலமாக பேசும்போது அது குறித்தான ஆடியோவும் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்திய நிலையில் வரதட்சணை கொடுமைக்கு ஆளான அந்த பெண் ஆசிரியை மதுரை அரசு ராஜாஜி மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார். இந்த நிலையில்தான் இது தொடர்பாக அந்த பெண் ஆசிரியை அளித்த புகாரின் கீழ் காவலரான பூபாலன் மற்றும் அவரது தந்தையான விருதுநகர் சாத்தூர் ஆய்வாளரான செந்தில்குமரன் மற்றும் அவரது மனைவி விஜயா மற்றும் அவருடைய சகோதரி அனிதா ஆகிய மீது அப்பன் திருப்பதி காவல் நிலையத்தில் 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டிருந்தது. இந்த வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட 4 பேரும் தலைமறைவாகியுள்ள நிலையில் அவர்களை கைது செய்வதற்காக மாவட்ட எஸ்பி அரவிந்த் உத்தரவின் பெயரில் ஊமச்சிகுளம் டிஎஸ்பி பாலசுந்தரம் தலைமையிலான ஆய்வாளர் சாந்தி, சார்பு ஆய்வாளர்கள் கார்த்தி, பாலகிருஷ்ணன் ஆகியோர் அடங்கிய 3 தனிப்படை காவல்துறையினர் மதுரை, விருதுநகர், ராமநாதபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களில் தீவிரமாக தேடி வருகிறார்கள். ஏற்கனவே அந்த மதுரையின் பல்வேறு பகுதிகளிலும் அவரை தேடப்பட்ட நிலையில் நேற்று முதலாக அவர் வீட்டில் இல்லாமல் காவல் நிலையத்துக்கு வருகை தராத நிலையில்தான் அவரது குடும்பத்தினரை 3 தனிப்படைகள் அமைத்து காவல்துறையினர் தீவிரமாக தேடி வருகின்றனர். சல்மான், தகவல்களுக்கு நன்றி.